ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களம் எந்த அளவிற்கு சூடுபிடித்து ஒருவரை ஒருவர், அதாவது மாத்தி மாத்தி உண்மையா சொல்றாங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி திமுக அதிமுகவுக்கான களமாக போய் கொண்டிருக்கிறது. அப்படின்னா நாங்க தான் போட்டின்னு சொன்ன தாவேகா எங்க இருக்கு? இதுவரை மூன்றாவது அணியாக ஒரு மிகப்பெரும் பலத்தை காட்டிய நாம் தமிழர் கட்சி எங்க இருக்கு அப்படின்ற கேள்விகளோடையே மண்டல வாரியாக ஸ்பெக்ட்ரம் தமிழ் நடத்திய கருத்து கணிப்புல சென்னை மண்டலத்தில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் கிடைத்த ரிசல்ட் என்ன அப்படின்றத நாம் வாதிக்க இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் பா கிருஷ்ணன் என்கின்ற பாக்கி அவர்களும் மற்றும் அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். பாக்கி சார், உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். திமுக சென்னையினுடைய கோட்டை அப்படின்னா திமுக தான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டது. அதை நிரூபிக்கும் வகையில 10 to 12 தொகுதிகள் திமுகவுக்கு சாதகமாகவும் அதிமுகவுக்கு 4 to 6 தொகுதிகள் சாதகமாகவும் பார்க்கப்படுகிறது. இப்போ ஆன்டி இன்கும்பன்சி அப்படிங்கிறது சென்னையில இல்லையா? அப்படி இல்லை. சென்னையில் ஆன்டி இன்கம்பன்சி ஓரளவு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இந்த அர்பன் பேஸ்டு ஓட்டர்ஸ் இருக்க, நகர்ப்புறம் சார்ந்த வாக்காளர்கள் திமுகவில் அதிகம். அது இயல்பு. இது புதுசு கிடையாது. 1977 முதல் முறையாக எம்ஜிஆர் களம் கண்ட போது சென்னை மாநகரத்தில் அப்போ 14 தொகுதி, இன்னைக்கு 16 தொகுதி, 16 ஆயிடுச்சு 16. அப்போ 14 தொகுதிகளில் 13 இடங்களில் திமுக வெற்றி பெறுறது. இத்தனைக்கும் பொது தேர்தலில் மாநில அளவில் திமுக படுதோல்வி அடைந்தது. 48 இடங்கள் தான் வெற்றி பெற்றார். கலைஞர் கருணாநிதி இருந்த காலத்தில் எம்ஜிஆர் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் முதல் முறையாக. அந்த சூழலில் கூட சென்னையில் ஐஸ்வர்யவேலன் ராதாகிருஷ்ணன் நகரில் வெற்றி பெற்றாரை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் திமுக வெற்றி பெற்றது. திமுக 1991 அது மாதிரியான ஒரு சில ஆண்டுகளை தவிர பெரும்பாலும் கணிசமான இடங்களை கைப்பற்றும். இன்னும் சொல்ல போனால் 60-70% விழுக்காடு இடங்களை திமுக கைப்பற்றி வந்திருக்கிறது. ஸோ இது ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. இயல்பாக நகர்ப்புறத்தில், குறிப்பாக சென்னையில் திமுக ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கிறது என்கிற யதார்த்தம் அப்படியே இருக்கு. அவ்வளோதான். வெங்கடேசன், இப்போ என்னன்னா, இது ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய சென்னை மாவட்டம். இதுல பாத்தீங்கன்னா சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகள் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா தாவேகா தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய அவருமே அந்த எல்லைக்குள்ளதான் வர்றாரு. இப்போ அவருடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இங்க மாறுதா? ஏன்னா 2026 முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய அளவுக்கு அவங்க போயிட்டாங்க, பிளாஸ்ட்னு போயிட்டாங்க. ஆனா கள நிலவரம், இந்த ஒப்பீனியன் போல் அப்படிங்கிறது மாறா இருக்கே. உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, அவங்க இந்தியாவினுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகலாம் போகல, இந்தியாவுடைய பிரதமராக போயிட்டாங்க, ட்ரம்ப்புக்கு போயிட்டாங்க, நம்ம அமெரிக்கன் பிரசிடென்ட் அளவு போயிட்டாங்க விஜய் டீம்லாம். அதனால அவங்கள இதுல கொண்டு வரதே நம்ம பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா ஒரு விஷயம் நான் இங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். திமுகவின் கோட்டை, இப்ப ஐயா சொன்னதுல ஒரு இதுல ஏத்துக்கிறேன். எம்ஜிஆர் பீரியட்ல இன்னைக்கு ஐஸ்வரி கணேசனுடைய தந்தையா இருக்கக்கூடிய ஐஸ்வரி வேலன் தான் ஆர்கே நகர் எலெக்ஷன்ல பின்னாரு 13 தோத்தாங்க. 16 இன்னைக்கு திமுக ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் திரு கமலஹாசன் நாடாளுமன்ற எலெக்ஷன் நிற்கிறப்ப எவ்வளவு பெரிய ஸ்பாயிலரா திமுக இருந்தான்னு உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் இறக்கி விட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்பாயிலரா கிட்டத்தட்ட அவர் அன்னைக்கு இருந்த நகர்ப்புறத்துல அவர் தன்னுடைய முத்திரையை பதிச்சாரு. 4.5% ஓட்டு வாங்கினார். அதே ஸ்பாயிலர் ரோலை இன்றைக்கு தாவேகாவை சேர்ந்த விஜய் கண்டிப்பாக சிட்டியில் பண்ணுவார், குறிப்பா சென்னையில பண்ணுவாங்க. ஏன்னா சென்னையில மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குதுன்னு சொல்றதை விட சென்னைக்கான ஒரு பேஸ் அவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா கட்டமைப்பு இருக்கு. நான் சொல்றது பேஸ்னா கட்டமைப்பு. தாவேகாவுடைய ஸ்டார் பேச்சாளர்கள், ஸ்டார் லீடர்ஸ், இந்த 5 லீடர்கள் 10 லீடர் சொல்றவங்களாம் எதை சுத்தி இருக்காங்க? சென்னை சுத்தி தான். டி நகர் அப்புனுக்கு மாவட்ட செயலராக இருந்தாலும் அப்புனு கொடுக்காம புசியானந்த் நிக்கிறாரு, ஆர்கே நகர்ல ஆதவர் நிக்கிறாரு, ராஜ்மோகன் நிக்கிறாரு, இந்த சைடு விஜய் நிக்கிறாரு பெரம்பூர்ல. இப்படி எல்லாருமே ஓரளவு விஜய்யுடைய கான்ட்ரிபியூஷனும் சென்னையில அவர் கொடுத்துட்டார், ரோட் ஷோ பண்ணி கொடுத்துட்டார். இனிமேல் அவர் வரமாட்டார், வேற விஷயம். சென்னையில நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்லி முடிச்சிட்டார், ரைட்டா? அப்ப திமுகவுக்கு செல்லுகிற அந்த சிறுபான்மையர் ஓட்டையோட மிகப்பெரிய ஒரு ஸ்பாயிலரா விஜய் இருக்கிறதுனாலதான் இந்த முறை அஇஅதிமுக கிளவரா கிட்டத்தட்ட 16 15 14 தொகுதிக்கு நேரடியா அவங்களுடைய ஆட்களை களத்துல இருக்கிறாங்க. முன்னாடி கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க கூட்டணிக்கு. சென்னையில நீங்க ஒரு 2-3 வச்சுக்கோங்க. இப்ப ஆவடி போயிடுச்சுன்னா ஆவடி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்துடும்.
சோ ஆவடி இதுல கொண்டு வர முடியாது. இந்த 16 தொகுதியில மயிலாப்பூர் மட்டும் தான் சிட்டியில் நம்ம இருக்கிறோம். இந்த சைடு கூட ஆலந்தூர் எடுக்க முடியாது. ஆலந்தூர் வந்து தாம்பரம் போயிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு போயிடும், சோளிங்கர்ல வந்து இது போயிடும். அப்ப இந்த குறிப்பிட்ட சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதியில மிகப்பெரிய லெவல்ல வெல் நோன் பர்சன் ஃப்ரம் தாவேகா நிக்கிறதுனாலையும் அதிகபட்சமா பணம் படைத்தவர்கள் அதுல நிக்கிறாங்க. அதுக்கு நம்ம குறிப்பிட்டு சொல்ல வரணும். இன்னைக்கு ஆதவஜனா தான் தாவேகாவுடைய மிகப்பெரிய ஒரு போனா இருக்காரு பணத்துல. அந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு ஸ்டாண்ட் கேண்டிடேட் இருக்கிறதுனால அந்த ஆன்டி இன்கம்சி ஓட்டையும் பிளஸ் வந்து சிறுபான்மையர் ஓட்டையும் பெரும் லெவல்ல தாவேகா பிரிக்கிறப்ப ஏடிஎம்கே ஓட் ஷேர் மட்டும் விழுந்தாவே ஏடிஎம்கே வின் பண்ணிடும். அவங்களுக்கு தனியா தேவையில்ல ஆளு. ஏடிஎம்கே பிரதானமான ஒரு ஓட் ஷேர் இருக்கும். போன வாட்டி நம்ம 37-38% வாங்கினாங்க, டிஎம்கே 43% வாங்கினாங்க. அப்ப சிட்டியில வந்து ஏடிஎம்கே ஓட் ஷேர் மட்டுமே அவங்களோட பேங்கிங் மட்டுமே விழுந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் அவங்க வின் பண்ணுவாங்க. அந்த தாவேக்காவர் என்ன பண்ணுவாங்கன்னா சிறுபான்மையர் ஓட்டும் ஆன்டி இன்கம்சி ஓட்டையும் பிரிப்பாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இது அதனாலதான் பாருங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து நேரடியா ஏடிஎம்கே கிட்ட போகாம எங்களுக்கும் டெல்லிக்கு தான் போட்டி, எனக்கும் டெல்லிக்கு தான் போட்டி, எனக்கும் டெல்லிக்கு தான் போட்டின்னு சொல்லி ஏன் பாஜக உள்ள கொண்டு வர்றாருன்னா அந்த சிறுபான்மையர் ஸ்பாய்லர் ஓட்டு தாவேகாவோட நாங்க தான் அவங்க பாதுகாவலர் காட்டிக்கணும்ன்றது அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப ஏடிஎம்கேல எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே மிகப்பெரிய லெவல்ல சிட்டியில வின் பண்ணுன்ற இந்த கட்டமைப்பை இது எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து அறிந்ததுனாலதான் தன்னுடைய வேட்பாளர்கள் பெரும்பான்மையரை நிக்க வச்சிருக்காரு. பாகிஸ்தான் இப்போ இந்த ஸ்பாய்லராக தாவேகா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கூடுதல் பலம் சேர்க்கிற மாதிரி பார்த்தோம்னா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்க திருவிக நகரில் நிற்கிறாங்க. ரெண்டாவது இதுக்கு திருமாவளவன் அவர்கள் தெரிவித்த ஆதரவு விசிகா இந்த எலெக்ஷன்ல சீட்டு ஒதுக்குறதுக்கு பிறகும் அந்த சீட்ல யார் நிக்கிறாங்கன்ற அறிவிக்கிறவரும் இன்னும் சொல்ல காட்டுமன்னார் கோவில் இஷ்யூ இதெல்லாம் பார்க்க போனா இப்போ வெங்கடேசன் அவர்கள் சொன்ன கருத்துல இருந்து அப்படியே இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ற விதமாகவும் விசிகாவும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கும் இருக்காங்களா? ஏன்னா இந்த ரிசல்ட் மாறுவதற்கான வாய்ப்பு அதிமுகவுக்கு இன்னும் கூடுதல் இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிறீங்களா? இல்ல நிச்சயமா அதிமுக வெங்கடேஷ் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, அது லாஜிக் கூட. ஆக அந்த விஷயத்துல அதிமுக இடம் கிடைக்கும். நீங்க சொன்னது பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து அனுதாப விட்டு ரெண்டாவது அவருக்கு கணவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் அவங்க முன்னிறுத்துறது. என் கணவர் மரணத்துக்கு கொலைக்கு நியாயம் கேட்குறாங்க அப்படின்னா அந்த நியாயம் கேட்கும்போது யாரெல்லாம் அவங்க பக்கம் சாதகமாக இருப்பாங்க, யாரெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக, யாருக்கெல்லாம் பாதகம் ஏற்படும் அப்படிங்கிற கணக்கு. அதனால தான் சேஃப்டிக்காக விசிகே ஆதரிக்கிறது. விசிகே தொல் திருமாவளவன் ஆதிக்கிறார். பட்டியல் இனத்தெல்லாம் ஒன்று, நாமெல்லாம் ஒன்றா இருக்கோம், நம்ம சாலிடாரிட்டி காட்டுறோம்ன்றதுக்காக அப்படி சொல்கிறார். அது வந்து அது வந்து காட்டுமன்னார் கோவில் அவர் முதல்ல கண்டெஸ்ட் பண்ண முடிவு பண்ணார்ல, அப்போ அந்த மாதிரி சூழல் இருந்தாலும் அவரோட கட்சிக்கு சாதகமான சூழல் ஓடுறதுக்காக தான் ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். எதிர்த்தா பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு காரணம். ரெண்டாவது, நீங்கள் ஏற்கனவே வட தமிழகத்தில் இருக்கிற பட்டியலின மக்களுக்கு இருக்கிற அனுதாப சாதகமான வாக்குகள் இந்த இடத்துலையும் ஏற்படும். நீங்கள் ஒரு விஷயம் வெங்கடேஸ்வரன் கரெக்டு, ஸ்டார் கேண்டிடேட்ஸ் ஆஃப் தாவேகா சிட்டியில் நிற்கிறாங்கன்னா ரசிகர்கள் அவங்களுடைய ரெண்டாவது ஆதாவஜனா மாதிரி கையில் பணமுள்ள பணக்கார வேட்பாளர்கள் இருக்கிறதுனால அவங்க சேஃப்டிக்காக கிராமப்புறத்தில் ஈடுபடாது, நமக்கு நகர்ப்புறத்தில் இருப்போன்ட்டு கட்சியினோட தலைவர் கூட விஜய் சென்னையில் மட்டும் போட்டிக்கிறார், திருச்சி கிழக்கிலும் போட்டிக்கிறார். அந்த இடமும் பாஷ் டெவலப்டு ஏரியா தான், நகர்ப்புற முழுமையான நகர்ப்புற பகுதி தான். ஸோ அவர் சேஃப்டியான இடத்துல தான் போட்டிக்கிறார். கோபி செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டை நிற்கிறாருன்னா அது வேற, அது அவருடைய கோட்டை அந்த மாதிரி. ஸோ இந்த காரணிகளால் வட தமிழகமும் சென்னையும் சென்னையிலே கூட அநேகமாக இப்போ இந்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது திமுகவின் வெற்றி வாய்ப்பை பெருமளவு பாதிப்பதற்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இப்போ மயிலாப்பூரில் தமிழிசை போட்டியிடுறாங்கன்னா நிச்சயமாக முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் ஆதரவு எளிதாக கிடைக்கும். கடந்த காலத்தில் எஸ்வி சேகர் ஜெயிச்சிருக்கார், அதிமுக சார்பாக இருந்தாலும் சரி, பாஜக வெற்றி பெற்றிருக்கு 2001. ஸோ அந்த காரணத்தினால அங்கே வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமாக பிரகாசமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அடிப்படை காரணங்களால் இந்த கட்சிகளுக்கான வெற்றி வாய்ப்புகள்
திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு ஓரளவு பாதித்தாலும் வியப்பதற்கில்லை. சரி வெங்கடேசன், இப்ப என்னன்னா காவல் உயர் அதிகாரிகள் மாற்றப்பட, அதாவது தேர்தல் அறிவித்தாலே மாற்றப்படுவார்கள். ஆளும் கட்சி இன்னும் சொல்ல போனால் 3 வருடங்களுக்கு மேல இருந்தவர்கள் மாற்றப்படுவார்கள் விதி இருந்தாலுமே சென்னை மாநகர கமிஷனர் மேல நிறைய மாற்றத்திற்கான கோரிக்கை அப்படிங்கிறதும் பலவாரா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் இன்னும் மாற்றப்படலை அப்படிங்கிறதும், இந்த சென்னையின் ரிசல்ட் அப்படிங்கிறதும், இது ரெண்டையும் பொருத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த பொருத்தி பார்க்கறது அப்படிங்கிறது சரியா இருக்குமா? இல்ல, இங்க வந்து சென்னை வந்து இப்போ வந்து கார்பந்து அரசாங்கம் தான் தமிழ்நாட்டில் நடைபெறுது. மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எந்த பவரும் கிடையாது. தேர்தல் கமிஷனை அவர் தான் கேட்டுதான் எந்த விஷயம் பண்ணணும். ஏற்கனவே வெங்கட்ராமனை மாத்திட்டு நீ ரத்தோரை கொண்டு வந்திருக்காங்க. ரத்தோரை கொண்டு வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரே டைம்ல வந்து தாவேகாவும் கம்ப்ளைண்ட் பண்ணுது, பிஜேபியும் கம்ப்ளைண்ட் பண்ணுது, ஏடிஎம்கே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போதிய பாதுகாப்பு எங்களுக்கு வந்து ஊர்வலத்துக்கோ மற்றதுக்கோ தரமாட்டேன்னு சொல்றப்ப, அப்போ ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ நடத்தினா மட்டும் தெரியற அளவு நீங்க வந்து பந்தோபஸ்து கொடுக்குறீங்க, ஏன் இது மாறுது? அப்போ உங்களுக்காக அந்த கார்பந்து அரசாங்கத்திலையும் உங்க அதிகாரத்தை அதிகமா பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் புகார் போகுது. அதை வைத்தான் ஓவர் நைட்ல இங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ்ல இருந்து, தாம்பரம் கமிஷனர்ல இருந்து, ஆவடி கமிஷனர்ல இருந்து, சென்னை போலீஸ் கமிஷனர்ல இருந்து, லா அண்ட் ஆர்டர் சம்பந்தப்பட்ட எல்லாருமே மாத்திருக்காங்க. இப்ப மாத்துறதுனால இங்க எதனா ஒரு மாற்றம் வரும்னா, எனக்கு தெரிஞ்சு எல்லா அதிகாரிகளுமே ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா தான் நடப்பாங்க. அதுல மாற்றே கிடையாது. ஆனா அதை வந்து ஒவ்வொரு முறையும் ஊடகவியாளரும் பத்திரிகையாளரும் மேற்கோள் காட்டி அவர்களுக்கான அந்த பயத்தை கொடுத்து கொண்டிருந்தால்தான் அங்க வந்து நமக்கான நியாயத்தை பெற முடியும். தவிர இவங்க மாத்துறதுனால இப்ப ரத்தோரை மாத்திட்டாங்கன்னா ரத்தோர் முழுக்க நேர்மையா நியாயமா செயல்படுவான்றதுலாம் எந்த இதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவரும் அந்த லிஸ்ட்ல இருந்தாரு, டிஜிபி லிஸ்ட்ல அவரு இருந்தார். நீங்க அவர் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஒரு விஷயம் மட்டும் நான் இங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, பொற்கொடி அவர்களுக்கு வாலண்டரியா வம்படியா வந்து திருமாவளவன் வந்து பொது வழியில அஇஅதிமுகவை நாங்கள் பாராட்டுகிறோம். யாரு? மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைமை தாங்குற அஇஅதிமுகவை பாராட்டுகிறேன், பொற்கொடி அவர்களுக்கு வழங்கினதை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பொது வழியில சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுதுன்னா, அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய இந்த இறப்புக்கு நம்ம வந்து மிகப்பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா உச்சநீதிமன்றம் போய் ஸ்டே வாங்குறாங்க. சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. சிபிஐ விசாரணை வேலை நாங்க தான் விசாரிக்க போறோம்ன்றாங்க. உச்சநீதிமன்றம் போயிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணை வைக்கணும்னு வந்து ஆர்டர் போடுறாங்க. இல்ல நாங்க தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமும் இவ்வளவு பெரிய ஆர்வத்தை ஏன் இவங்க காட்டுறாங்க? சக தோழியாக, சக நண்பராக, சக பட்டியலின சகோதரியாக இருந்த ஒரு தலைவருக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு நிலைமை நாளைக்கு இன்னொரு பட்டியலுக்கு தலைவருக்கு ஏற்படுன்ற பயம் அவருக்கு வருது. அப்ப நாங்க வந்து கட்சி ரீதியாக வேற இருந்தாலும் உணர்வு ரீதியா, பட்டியல் ரீதியா நாங்க உணர்வு படுறோம். பாருங்க, இன்னைக்கு வந்து பொற்கொடி அவர்கள் ஜெயிப்பதற்கான பெரிய பலம் நான் எதை சொல்றேன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்த பட்டியலின தலைவராக அறியப்படுற திருமாவளவன் வாலண்டரியா வந்து வாய்ப்பு ஆதரவு கொடுக்கிறாரு. வன்னியர் சங்கத்தின் மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அன்பணி அவர்கள் வாலண்டரியாவும் கிடையாது, அவர் முன்னாடி இருந்த நண்பர், அவர் ஆதரவு கொடுக்கிறாரு. தமிழக வாழ்வுரிமை கட்சி நாங்க கேண்டிடேட்டே போட மாட்டோம், முழு சப்போர்ட் பொற்கொடி அவர்கள் கொடுப்போம் அப்படின்னு அவங்க வந்து வாலண்டரியா வந்து அவங்க கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, இவ்வளவு விஷயம் பண்றப்ப நம்ம காங்கிரஸ் லீடர் இருக்கக்கூடிய பட்டியலின சகோதரருடைய தலைவர், நான் தான் பட்டியலின காக்க வந்து தெய்வம்னு சொல்லுகிற தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அந்த தொகுதி உள்ளேயே போக மாட்டேன்றார். ஏன்னா அவர் அந்த வழக்குல வந்து இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கட்டமைப்பும் அங்கு ஏற்படுகிறது. அப்ப இந்த அனுதாபங்கள் எல்லாம் சிட்டியில், திருவிக நகரில் மிகப்பெரிய லெவலாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்படுத்தி கொடுக்கல, மதச்சார்பற்ற முற்போக்கு கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சென்னையில இருக்கக்கூடிய 16 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட திமுக 10 இருந்து 12 தொகுதிகளும், அதிமுக 4 இருந்து 6 தொகுதிகளும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஸ்பெக்ட்ரம் தமிழ் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிஞ்சிருக்கு. இதுல மாறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் மிக அதிகமாகவே இருக்கு. காரணம் விஜய் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா இங்க நிக்கிறாங்க. 2வது பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் நிக்கிறதும், பட்டியல் சமூக மக்களின்கான அந்த ஒரு பேச்சும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் சென்னையில அதிகமாக ஆன்டி இன்கும்பன்சிக்கான கூடுதல் பலமாக அது பார்க்கப்படுகிறது. சோ இது வாக்குகளாக மாறும் பட்சத்தில் திமுகவுக்கு இவ்வளவு இடங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ திமுகவின் கோட்டை சென்னை அப்படிங்கிறது தகர்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படிங்கிறதா இந்த கருத்து கணிப்புல இருந்து நம்ம தெரிய வந்திருக்கு. தங்களை கருத்துக்களை வழங்கிய பாக்கி சார் அவர்களுக்கும் வெங்கடேசன் அவர்களுக்கும் நன்றி.